இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு பேக்கேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து இல்லை ஃபுல்லாக எல்லாமே செட்ஸும் மடக்கி வச்ச மாதிரி டிஸ்மேண்டபிள் டைப்பில் இருக்குது. ஸோ இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் பிளேட்டு. பேஸ் பிளேட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரையிலேருந்து ஹைட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ போர்டு அரேஞ்ச் பண்ணுறோம். எப்பவுமே போர்டு அடுக்கும்போது செவரை ஒட்டி அடுக்குனா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணால் விரிச்சிடணும். இப்போ விரிச்சிட்டு திருப்பி இதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே ஷேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போர்டு ஆடும். அந்த போர்டு ஆடாமல் இருக்க பட்சத்தில் போர்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இன்கேஸ் போர்டு ஆடிச்சுன்னா கீழே வந்து ஜஸ்ட் ஒரு பெட்ஷீட்டு இல்லைனா ஒரு பேப்பர் ஏதாவது கீழே விரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட் ஆடாமல் இருக்கும். ஸோ அந்த போர்டு வந்து ஸ்டெபிலிட்டி நிற்கும் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப் அதே மாதிரி தான். ஒவ்வொரு லெக் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே அடிக்கிட்டே போகும். ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு பேக்கில் கொஞ்சம் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். உங்களுக்கு போர்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். உங்களுக்கு ஷேக்னஸ் இருக்காது. அதே மாதிரி டால்ஸ் அடுக்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலி மேலேருந்து அடிக்கிட்டே கீழே அடிக்கிட்டே வரணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வெயிட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்த அடுக்காமல் வெயிட் எல்லா பக்கமும் செப்பரேட் ஆகிற மாதிரி வெயிட் இந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு கீழே வரும்போது பேஸு ஃபுல்லாக ஸ்டாமினா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷஸ் கொடுக்குறோம். இந்த புஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நீங்கள் ஜஸ்ட்டு க்ளூ பண்ணி இங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் டைட்டாக ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் மூவ்மெண்ட் வந்து அவ்வளோ இதாக இருக்காது. அது வந்து ஜஸ்ட்டு இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, ஜஸ்ட்டு ப்ரிகாஷனுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது இவ்வளோ தான். இது அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் கீழேயுமே புஷ்ஷஸ் கொடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சுருந்தோம். ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போர்டு எந்த ஷேக்னஸும் இருக்காது. அதே மாதிரி இப்போ கொடுக்கும்போது பார்த்தா இந்த மாதிரி பேப்பர் ஒட்டி கொடுக்கும். ஸோ அது ஸ்க்ராச்சஸ் அப்படின்னு நினைக்க பயப்பட தேவையில்ல. அது ஜஸ்ட் பேப்பர் தான். நீங்கள் பேப்பர் இப்படி கிழிச்சிட்டாலே உங்களுக்கு பேப்பர் வந்துடும் ஃபுல்லாக எல்லாமே இந்த பேப்பர். ஸோ அது நீங்கள் க்ளோஸ் அப் லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேரி பேக் தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் உரிச்சிட்டிங்கன்னா அந்த பேப்பர் உங்களுக்கு வந்து வராது. அவ்வளோதான். ஸோ இப்போ டிஸ்மேண்டில் பண்ணுற எப்படின்னு பார்ப்போம். இப்போ டிஸ்மேண்டில் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். டிஸ்மேண்டில் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது எடுத்து லெக்கை இப்படி விரிச்சிட்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்து லெக் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் டிஸ்மேண்டில் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இது மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஓவரால் ஹைட்டு உங்களுக்கு இவ்வளோ தான். ஸோ இப்போ எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறது என்ன, அப்படியே நீங்கள் வந்து இதை வந்து ரோல் பண்ணி உள்ளே இப்படி உள்ளே திணிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த பேக்கை திறந்துட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு ஜிப்பிங் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வடிகட்டி சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இது கிடையாது, உங்களுக்கு தண்ணி படும் ஒரு பயம் கிடையாது. ஸோ தண்ணி பட்டாலும் நீங்கள் வந்து நார்மல் பேசிக் குட் வந்து தண்ணி பட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். பட் இந்த தண்ணி பட்டுச்சா உங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் தொடச்சிட்டிங்கன்னா துணியை தொடச்சிட்டிங்கன்னா ஆயில் எந்த ஒருனா டஸ்ட் ஃப்ரீ, உங்களுக்கு எதுவுமே பிரச்சனைலாம் வராது. அதே மாதிரி டெர்மினேட் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வந்து அழுக்கு படும் இது படுங்கிறது. ஸோ இந்த பேக்கை நம்ம கொடுத்துருக்க அந்த பேக் வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ இதில் வச்சிட்டிங்கன்னா அந்த பேக்கில் உள்ள தண்ணி வந்து மேலே பட்டாலும் உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே இறங்காது. ஸோ தண்ணி அப்படியே மேலே நின்றுக்கும். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது கிடைக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூரபிலிட்டி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தா 4 feet லென்த்து வரும், வித்து பார்த்தா 2 feet வந்துடும், ஹைட்டு பார்த்தா ஓவரால் 4 feet ஹைட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொலு வந்து மேக்ஸிமம் வந்து 35 kgs வந்து லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வெயிட் வந்து எப்போவுமே எப்படின்னா மேலேருந்து கீழே டாப் டு பாட்டம் அப்ரோச் தான் இருக்கணும் எப்போவுமே. ஸோ வெயிட் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த போர்டு ஷேக்னஸும் வராது, உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ அந்த புஷ்ஷஸ் வந்து வைக்கிறது காரணம் என்னன்னா புஷ் வந்து உங்களுக்கு வந்து
ப்ரிகாஷன் மெத்தட் தான். ஸோ அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. எதுக்கு வைக்கணும்னா அங்கே வந்து அந்த புஷ் வைக்கும்போது வந்து ஒரு சில பேர் கஸ்டமர்ஸ் பயப்படுறாங்க. ஸோ லெக் வந்து விரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த ஒரு ப்ரிகாஷனுக்கு வைக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி புஷ் வைக்கிற ஒரு பெனிஃபிட் என்னன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு குறுக்கும் இந்த சென்டர் பார்க்க தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அந்த புஷ் வச்சு மார்க்கிங் வச்சு நான் ஜஸ்ட் வந்து புஷ் எடுக்காமல் வரீங்க டேரெக்டாக அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா லாக்கிங் மெக்கானிசமாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த வருஷம் ஈஸியாக வச்சுட்டே வந்தாலும் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ இது மேக்ஸிமம் அசம்பிள் பண்ணுறதுக்கும் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கும் மேக்ஸிமம் பார்த்தா 2 minutes தான் ஆகும். அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் எடுக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலில் வந்து இங்கே ஹூக் மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஷோகேஸ் மாதிரி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷோகேஸ் அது மாதிரி ஆகிக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்ப நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் கோலு ஸ்டெப்ஸில் வச்சுக்கலாம். ஸோ மிச்ச கோலு ஸ்டெப்ஸில் வந்து ஒரு சிங்கிள் பர்பஸ் ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் இந்த கோலு சும்மா வச்சிருக்க முடியும் லாஃப்ட். பட் இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி வால் ஹூக்கிங் மாட்டினீங்கன்னா இது வந்து ஷோகேஸாக மாறும். 2வது 3வது படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ஒரு குட்டி பூஜை ரூமுக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் சாமியை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் குட்டி பூஜை ரூம் இருக்குது அதுக்கு வைக்கணும்னா ஸோ நீங்கள் அதை அரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4th and 5th பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ எந்த ஸ்டெப்புமே இன்னொரு ஸ்டெப்புக்கு வந்து டிபெண்ட் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் 5th ஸ்டெப்பும் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சரஸ்வதி பூஜை விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரிக்கு வந்து நீங்கள் சாமிக்கு வந்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு வந்து சென்டரில் சாமி வச்சு நீங்கள் கீழே வந்து பச்சனம் வச்சிங்கன்னா ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். நல்லா அவங்களுக்கு ஒரு வர்றவங்களுக்கு வந்து வர்றவங்க சாமி கும்பிட்றதுக்கு வந்து வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். எங்கள் போர்டு வந்து ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். எங்களுக்கு வந்து எங்கள் நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் இருக்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எப்படின்னு எனி டைம் எப்படிலாம் கால் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.